பிங்கி, இந்த லீவுக்கு நம்ம எங்கே போகலாம்? கிட்டு நம்ம சித்தி வீட்டுக்கு போகலாம். சரி, அதுக்கு நம்ம அம்மாட்ட முதல்ல கேட்போம். அம்மா. சொல்லுடா கண்ணா. அம்மாவை எதுக்கு கூப்பிட்டேன்? அம்மா நாங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. நான் உங்கள் தாத்தா போகிறாரு, அவரோட உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். உங்கள் தாத்தாவை அப்படியே கூப்பிட்டு நான் சொல்கிறேன். தாத்தா தாத்தா இங்கே வாங்க. அப்பா, நான் உங்களை கூப்பிடல, நான் தாத்தாவை தான் கூப்பிட்டேன். தம்பி, தாத்தா தூங்கிட்டு இருக்காரு, என்ன சொல்லு. நான் சொல்கிறேன்ப்பா. நாங்கள் நாளைக்கு சித்தி வீட்டுக்கு போகிறோம், தாத்தா போகிறாராம், அதான் அவரோடையே போகலாம் மாதிரி அம்மா கேட்க சொன்னாங்க. அடடா, அதானா, சரி, நாளைக்கு நான் தாத்தாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அப்பா, இப்போ தான் உங்களை பார்க்க வந்தேன். நாளைக்கு நீங்கள் கிட்டுவையும் உங்கள் 2 பேர்த்தையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க உங்களோட. சரிப்பா, நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நான் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் இவங்க அங்கே இருப்பாங்கன்னு கேட்டு சொல்லு. தாத்தா சொன்னது கேட்டுச்சா? எந்த குறும்பும் பண்ணது 1 வாரம் அமைதியாக இருக்கணும். சரிங்கப்பா, நாங்கள் அமைதியாக இருந்துப்போம். நாங்கள் போய் எங்கள் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறோம். கிட்டு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம டீம் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் முன்னாடி போட்ட வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு சொன்னீங்களோ அதோட இந்த வீடியோக்கு அதிகமாக ஆதரவு தாங்க. நன்றி. நீங்கள் தர ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.